வணக்கம். வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8, அதாவது ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஸோ ஆல்டிஹைட்ஸ் வந்து நம்ம ஆல்கஹால்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அல்கீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹைட்ரோ கார்பன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்ஸ்னுடைய ப்ரிப்பரேஷனும் பார்க்க போறோம், அரோமேட்டிக் ஆல்டிஹைட். ஸோ நமக்கு சாப்டர்ல ஸ்பெசிஃபிக்கா அரோமேட்டிக் ஆல்டிஹைட் அப்படின்னா பென்சால்டிஹைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய ப்ரிப்பரேஷனும் நம்ம இதே ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜென்ரலா வந்து ஒரு அலிஃபாட்டிக் பார்ட் ஆஃப் ஆல்டிஹைட வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு இது வந்து அரோமேட்டிக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு யூசுவலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அலிஃபாட்டிக் வந்து இந்த ஏரியால இருந்து தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் ஆல்கஹால்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல்கஹால் அப்படின்னா நம்மளுக்கு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு 3 டைப் ஆஃப் ஆல்கஹால் இருக்கு. இதுல ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு ஆல்டிஹைட் அப்படின்றது பிரைமரி ஆல்கஹால்ல இருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் டு ஆல்டிஹைட். ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? நான் வந்து ஜெனரல் ரியாக்ஷனும் எழுதுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் எழுதுறேன். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போற ரீஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரலா பிரைமரி ஆல்கஹால நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் அசிடிக் அல்லது அல்கலைன் மீடியமோ அல்லது பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் அசிடிக் ஆர் அல்கலைன் மீடியம் போட்டோம்னா நம்மளுக்கு டைரக்டா என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து ஆல்கஹால ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ்லயே அந்த ஸ்டெப்லயே நம்ம நிறுத்தணும் அப்படின்னா இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரியேஜென்ட் பிசிசி யூஸ் பண்ணுவோம். ஸோ ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம்? ஆல்கஹால், இது நம்ம எழுதுறது பிரைமரி ஆல்கஹால நம்ம பிசிசி போடும்போது இது நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனால் எடுத்துக்கலாம். ஸோ எத்தனால்ல நம்ம என்ன பண்றோம்? பிசிசி ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த பார்ட்டை நம்ம ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். CH3 CHO. ஸோ இது எத்தனால், இது எத்தனல். ஸோ அப்போ ஒரு பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரியேஜென்ட் வந்து பிசிசி யூஸ் பண்ணணும். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா எந்த ஆல்டிஹைட்னாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டீஹைட்ரோஜனேஷன். ஸோ இதுவும் வந்து ஆல்கஹால் தான். நம்ம வந்து ஆல்கஹால்ஸ் சாப்டர் படிச்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நம்ம புக்ல வந்து இதெல்லாம் அந்த சாப்டர் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டீஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இங்கேயும் நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹால் பார்ட்டுக்கு தான் போக போறோம். ஸோ இங்க நம்ம ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காப்பர் அட் 573 கெல்வின். அது இல்லாம நம்ம வந்து வேற ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணனா சில்வர் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு இது வந்து போன சாப்டர்ல 7th சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால இது நம்மளுக்கு கொஞ்சம் கேரி ஓவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்கேயும் நம்ம என்ன ஆல்கஹால் எடுத்துக்கணும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கணும். இதுல காப்பர் போட்டு 573 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இதுவும் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா CH3 CH2 OH. ஸோ இங்க காப்பர் 573 கெல்வின். ஸோ என்ன ஆகும்? இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன், இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் நம்மளுக்கு H2ஆ வெளியில போயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற பார்ட் இது. ஸோ இதுவும் எத்தனால், இது எத்தனல். சரி, ஸோ இது ரெண்டு ஒரு டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மூணாவது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம், ஓசோனோலைசிஸ்ன்னு படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன், ஓசோனோலைசிஸ் ஆஃப்
ஆல்கீனை நம்ம ஓசோன் வச்சு ட்ரீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். ஸோ ஆல்டிஹைடும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இங்கே கீட்டோனும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன் மட்டும் பார்க்குறோம். ஸோ ஜென்ரல் இங்கே நம்மளுக்கு வந்து ரியேஜன்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து O3 நம்ம யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் டஸ்ட்டு ப்ளஸ் H2O. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து ஜென்ரல் ரியாக்ஷனே பார்த்துக்கலாம். இப்போ R CH டபுள் பாண்ட் CHR அல்கீன். ஸோ R அப்படின்றது நீங்க எந்த பார்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஓசோன் நம்ம பாஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து என்ன ஆயிடும், க்ளீவ் ஆகும். ஸோ நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுனா டபுள் பாண்டுக்கு இந்த சைட்ல இருக்கிறத இப்படி எழுதிடுவோம், அந்த சைடு இருக்கிறத அதே மாதிரி இப்படி எழுதுவோம். சரியா? அல்லது இந்த ஹெச்ச வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா போட்டுக்கலாம். அப்ப நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இப்போ ஆக்சிஜன் இந்த மாதிரி 3 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த 3 ஆக்சிஜனும் இப்படி பைண்ட் ஆகும். இப்போ இதுல நம்ம ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்றோம், ஜிங்க் பிளஸ் வாட்டர். இப்போ இதுல கிளீவேஜ் எப்படி இருக்குன்னா, இந்த பார்ட் தனியா கிளீவ் ஆகும், இந்த பார்ட் தனியா கிளீவ் ஆகும். ஸோ இதுல நமக்கு இந்த பார்ட் அப்படியே என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். RCHO பிளஸ் இந்த பக்கம் அதே மாதிரி RCHO. ஸோ நம்ம என்ன மாதிரியான அல்கீன் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். சில நேரங்கள்ல இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி எடுத்திருக்கோம், RCH டபுள் பாண்ட் C 2 R பார்ட் எடுத்திருக்கோம்னா அப்போ இது என்னவா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும்னா இந்த பார்ட் நம்மளுக்கு கீட்டோனா இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிற அல்கீனை பொறுத்து நமக்கு வந்து ஆல்டிஹைடோ அல்லது கீட்டோனோ நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நான் ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு அல்கீன் எடுத்திருக்கேன், ஒரு 2 கார்பன்லயும் ஒரு ஹெச் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால நம்மளுக்கு 2 ஆல்டிஹைடு கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம ஹெச் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஆர் பார்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல கீட்டோன் கிடைக்கும். சரியா? ஸோ இங்க ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து ஆல்டிஹைடோட ப்ரிப்பரேஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்தது ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபோர்த் ஒன், அடுத்த ப்ரிப்பரேஷன் பை hydration of alkynes. ஸோ இதுவும் வந்து நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், வாட்டர் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் வாட்டர். இந்த ரியாக்ஷன் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் sulfuric acid and Hg mercuric sulfate. இதுல தான் HgSO4ம் சல்ஃபூரிக் ஆசிட் பிரசன்ஸ்ல தான் இங்க என்ன ஆகும், ஆல்கைன்ல வாட்டர் வந்து ஆட் ஆகும். ஸோ இங்க நம்ம ரியாக்ஷன் பார்ப்போம். இப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈத்தைன் எடுக்கிறோம். ஈத்தைன் எடுத்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். மீதி எந்த அல்கைன்ஸ் நம்ம எடுத்தாலும், வேற எந்த அல்கைன் ஈத்தைனை தவிர்த்து எந்த அல்கைன் எடுத்தாலும் இட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கீட்டோன். ஸோ அது மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு ஆல்டிஹைடுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்க ஈத்தைன் தான் எடுக்கணும். ஸோ ஈத்தைன் அப்படின்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ அசிட்டிலின் அப்படின்னு சொல்லலாம். ஈத்தைன். இதுல நம்ம என்ன செய்ய போறோம், வாட்டர் ஆட் பண்ண போறோம். ஸோ வாட்டர் அப்படின்றது H2O, சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து H பிளஸ். ஸோ நமக்கு இட் ரிசல்ட்ஸ் இன் H3O பிளஸ். அதனால இந்த இடத்துல நான் என்னன்னு எழுதுறேன், H3O பிளஸ்ன்னு எழுதுறேன், HgSO4. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுல ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி சிமெட்ரிக்கல் பார்ட் இருக்கனால ஏதாவது ஒரு இடத்துல 2 ஹைட்ரஜனும் ஒரு கார்பன்ல ஆக்சிஜனும் போட்டுடலாம். அப்படி போடும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த பார்ட்ல ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன் ஆயிடுது. ஸோ CH3, இதுல CHO. ஸோ இங்க எத்தனால் கிடைக்குது.
மீதி எந்த அல்கைன் நீங்க எடுத்தாலும் ஈத்தைனை தவிர்த்து எந்த அல்கைன் எடுத்தாலும் அங்க நமக்கு ஃபார்ம் ஆகுறது கீட்டோனா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கான ப்ரிப்பரேஷன் போலாம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா இதுல ஸ்டீஃபன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு அது வந்து எல்லா பார்ட்லயுமே கேக்குறாங்க. சரியா? ஸோ 5th ஒன் ஸ்டீஃபன் போயிடலாம். ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஸோ இது ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரீஏஜென்ட் கம்பல்சரி தெரியணும். அதுக்கு முன்னாடி இதை எங்கேருந்து என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனை நம்மளுக்கு நைட்ரைல்னா என்ன சி ட்ரிபிள் பாண்ட் என் இருக்கும் இல்லையா, இந்த பார்ட்டை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம், ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ண. ஸோ நைட்ரைல நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம், ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரியேஜன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டின் குளோரைடு பிளஸ் HCl. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இட் இஸ் ஃபாலோடு பை ஹைட்ரோலைசிஸ். அதனால H3O+. இப்போ ரியாக்ஷன் எழுதுவோம். நான் ஜெனரல் ரியாக்ஷன் எழுதுறேன். ஆர் சி ட்ரிபிள் பாண்ட் என். சரியா? ஸோ ஒரு நைட்ரைல் அல்கில் நைட்ரைல் இல்லை அரைல் நைட்ரைல் ஏதாவது நம்ம எடுத்துக்கிறோம். இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம், டின் குளோரைட் HCl. ஸோ இப்படி பண்ணும் பொழுது இதுல என்ன ஆகுதுன்னா இதுல இருக்கிற ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டு கிளீவ் ஆகும். கிளீவ் ஆகி இதுல ஒரு ஹைட்ரஜன் இதுல ஒரு ஹைட்ரஜன். ஸோ நமக்கு ப்ராடக்ட் வந்து ஆர் சிஹெச் டபுள் பாண்ட் NHன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்தரா என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்றோம். ஸோ ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது மறுபடியும் இதுல என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் வந்து கிளீவ் ஆயிடுது. டபுள் பாண்ட் கிளீவ் ஆகி இந்த பக்கம் இதுல பார்த்தோம்னா அதாவது நைட்ரஜன் இருக்கிற பார்ட்ல வந்து 2 ஹைட்ரஜனும் கார்பன் இருக்கிற இடத்துல ஒரு ஆக்சிஜனும் போகும். ஸோ இந்த பாண்ட் வந்து கம்ப்ளீட்டா உடஞ்சது. அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், RCHO பிளஸ் NH3ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இங்க ஆல்டிஹைட் நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எடுக்கிறோம்னா CH3 C ட்ரிபிள் பாண்ட் N SnCl2 HCl அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனும் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனும். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் NHன்னு கிடைக்கும். ஸோ இது ஃபர்தரா என்ன ஆகுது, ஹைட்ரோலைஸ் ஆகுது. ஹைட்ரோலைஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும், கார்பன் இருக்கிற இடத்துல ஆக்சிஜனும் நைட்ரஜன் இருக்கிற இடத்துல 2 ஹைட்ரஜனும் நம்ம போடும். ஸோ ப்ராடக்ட் CH3 CHO பிளஸ் NH3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், எத்தனால் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இது வந்து ஈத்தேன் நைட்ரைல் சொல்லலாம், இல்லைன்னா மெத்தில் சைனைடு சொல்லலாம், எது வேணாலும். இப்போ இந்த இது வந்து ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், இது மட்டும் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். இதே மாதிரி நம்ம நைட்ரைல வந்து இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியேஜென்ட் இல்லாம நம்ம வேற ஒரு ரியேஜென்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்க நம்ம இதே நைட்ரைல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம டின் குளோரைடு HClக்கு பதிலாக நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா DIBALH. ஸோ இது வந்து டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. ஸோ இதை இப்படியும் டைபல் ஹெச் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ALH IBU
twice இப்படியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரியேஜென்ட். இதுவும் என்ன பண்ண அப்படின்னா நைட்ரைல நம்மளுக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து ஜெனரல் ரியாக்ஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஆர் சி ட்ரிபிள் பாண்ட் என். ஸோ இங்கேயும் நம்ம 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம், ஃபாலோடு பை ஹைட்ரோலைஸ். சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல RCHO நம்மளுக்கு புக்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. மேபி அது வந்து டைரக்டா நம்மளுக்கு பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலாம். ஸோ CH3CH டபுள் பாண்ட் CH CH2 CH2 CN. ஸோ இது வந்து ரியேஜென்ட் இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டு நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து ஐடென்டிஃபை த ப்ராடக்ட் நம்மளுக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம், ரியேஜென்ட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ரெண்டாவதுல என்ன பண்றோம், ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது இந்த பார்ட், இந்த CN பார்ட்டை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா ஆல்டிஹைடிக் பார்ட்டா கன்வெர்ட் பண்றோம். அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 CH2 CHO. சரி, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இதே மாதிரி நைட்ரைல ஆல்டிஹைடா மாத்துற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்டரையும் நம்ம என்ன பண்ண முடியும், இதே ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி மாத்தலாம். ஸோ எஸ்டர் டு ஆல்டிஹைட், இங்கேயும் நம்ம ரியேஜென்ட் வந்து இதே ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கேயும் நம்மளுக்கு புக்ல ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. CH3 CH2 9 times C double bond O O C2H5. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 2 ஸ்டெப் தான். 1 ஸ்டெப் வந்து DIBALH, ரெண்டாவது H2O. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல கிளீவ் ஆகுது, இங்க வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகும் பொழுது நமக்கு CH3 CH2 9 times CHOன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நைட்ரைல வந்து நம்ம எப்படி ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். அதுக்கு ரியேஜென்ட் வந்து SnCl2 plus HCl ஃபாலோடு பை ஹைட்ரோலைசிஸ். அடுத்தது அந்த அதே நைட்ரைல் டு ஆல்டிஹைடுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடையும் ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். அடுத்தது எஸ்டர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதே ஐசோபியூட்டைல் டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடை நம்ம ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிஹைடு கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து 5th ரியாக்ஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 6th போகும். ஸோ 6th வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரியாக்ஷன், ரோசன்மண்ட் ரிடக்ஷன். சரியா? ஸோ இது இந்த ரியாக்ஷனோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆசிட் குளோரைட். ஸோ அது அலிஃபாட்டிக்காவும் இருக்கலாம் அல்லது அரோமேட்டிக்கா இருக்கலாம். ஆனால் ஜென்ரலா நம்மளுக்கு வந்து பென்சால்டிஹைடுக்கு கேட்குறாங்க. ஒரு ஆசிட் குளோரைடை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ற அதாவது ரியேஜென்ட்ன்றதை விட இந்த இடத்துல நம்ம கரெக்டா சொல்றோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேட்டலிஸ்ட் வந்து பலாடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட். ஸோ கேட்டலிஸ்ட் வந்து பிடி, அதை வந்து அதுக்கு பாய்சனா யூஸ் ஆகுறது பேரியம் சல்ஃபேட். ஸோ கேட்டலிஸ்ட் பாய்சன். எதுக்காக அப்படின்னா நம்ம வெறும் பலாடியம் மட்டும் போட்டோம்னா நம்மளுக்கு ரியாக்ஷன் ஆல்டிஹைட்ல நிக்காம டைரக்டா எங்க போய் நின்று அப்படின்னா ஆசிட்ல போய் நின்றுடும். அப்ப நம்மளுக்கு இந்த ஆல்டிஹைடு ப்ராடக்ட் கிடைக்காம போயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக, ஸோ ஆல்டிஹைட்லயே நம்ம நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கேட்டலிஸ்டினுடைய ஆக்டிவிட்டியை நம்ம என்ன பண்றோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஸோ அதனுடைய ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் வந்து பேரியம் சல்ஃபேட். அதனால இதை வந்து கேட்டலிஸ்ட் பாய்சன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து
ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரியாக்ஷன் எழுதுறேன் நானு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் போலாம். ஸோ ஆசிட் குளோரைடு அப்படின்னா RCOCl. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இப்போ இதுல வந்து நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ண போறோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் பல்லாடியம், பேரியம், சல்ஃபேட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது வந்து எப்படி இருக்கும்னா RC+CLன்னு இருக்கும். அப்போ பிரேக் வந்து இப்படி வரும். 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல இந்த இடத்துல. அப்போ Clல ஒரு ஹைட்ரஜனும் கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். அப்போ என்ன ஆகும் இந்த பார்ட் நம்மளுக்கு RCHOன்னு கிடைக்கும். RCHO plus HClன்னு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எழுதுவோம். நம்ம பென்சால்டிஹைட் ப்ரிப்பரேஷனுக்கே போகலாம். ஸோ பென்சால்டிஹைட் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டிய ஆசிட் குளோரைடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பென்சோயில் குளோரைடு COCl. ஸோ இதுக்கு பேரு, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். சரியா, கன்வெர்ட் பென்சாயில் குளோரைடு டு பென்சால்டிஹைடு அந்த மாதிரி கேட்பாங்க. இல்ல வந்து 2-3 ஸ்டெப் வரதுல நடுவுல இது வரலாம். சரியா, அந்த மாதிரி. இப்போ இதுக்கு நம்ம H2PdBaSO4. ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல இப்படி உடைச்சோம் அப்படின்னா இதுல ஒரு H, இந்த கார்பனுக்கு ஒரு H. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல CHOன்னு இருக்கும் பிளஸ் HCl. ஸோ இதுக்கு பேரு பென்சால்டிஹைடு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, போர்டு எக்ஸாமுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். ஸோ அடுத்த ரியாக்ஷனுக்கு போகலாம். 7th one. ஸோ 7th one பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் பென்சீன் பார்க்க போறோம். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் பென்சீன். மெத்தில் பென்சீன்னா என்ன, பென்சீன் ரிங்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரு மெத்தில் பென்சீன். ஸோ இதை நம்ம காமனா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டொலியூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கும் போது கன்வெர்ட் டொலியூன் தான் கேட்பாங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இந்த மெத்தில் பென்சீன் அதாவது டொலியூனை நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது. சரி, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் ஆசிட் கொடுக்கும் பொழுது இந்த மேல இருக்கக்கூடிய இந்த அல்கில் பார்ட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் டு கார்பாக்சிலிக் ஆசிட் COOH. அப்ப நம்மளுக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். எனக்கு வந்து இது ஆல்டிஹைடிக் பார்ட்ல நான் நிறுத்தணும் அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இங்க நான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மெத்தில் பார்ட்டை வந்து ஒரு இன்டர்மீடியட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்ப அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இன்டர்மீடியட் பார்ட் பார்த்தோம்னா ஃபர்தரா என்ன ஆகாதுன்னா ஆசிடா நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ஆகாம இட் இஸ் கன்வெர்டட் டு ஆல்டிஹைடிக் பார்ட்டுக்கு போகும். சரியா, ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா எட்டார்டு ரியாக்ஷன் பார்க்க போறோம். எட்டார்டு ரியாக்ஷன். ஸோ எட்டார்டு ரியாக்ஷன் அப்படின்றது கன்வெர்ட்டிங் டொலியூன் டு பென்சால்டிஹைடு. சரி, இங்க நம்ம வந்து என்ன ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமைல் குளோரைடு CrO2Cl2. இது குரோமைல் குளோரைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைடு. சரியா, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இட் இஸ் ஃபாலோடு பை ஹைட்ரோலைசிஸ். ஓகேவா, ஸோ இந்த குரோமைல் குளோரைடு இன் CS2ல நம்மளுக்கு அந்த ப்ராப்பர் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட்டை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் பார்ப்போம். இது டொலியூன். இதுல நம்ம என்ன பண்றோம், CrO2Cl2 CS2 போட்ட உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு குரோமியம் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இட் இஸ் அன் இன்டர்மீடியட்.
ஸோ எக்ஸாம்ல எழுதும் போது காம்ப்ளெக்ஸை கம்பல்சரி நம்ம வந்து உள்ள இன்டர்மீடியட் காமிக்கணும். ஸோ OCr OH Cl2 2 times. So it is a chromium complex. Chromium complex, it is an intermediate. சரியா, இது intermediate. இதுதான் என்ன பண்ண அப்படின்னா ஃபர்தரா நம்மளுக்கு வந்து இந்த அல்கில் பார்ட், இந்த அல்கில் பார்ட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகாம நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்றது இந்த இன்டர்மீடியட் தான். இப்போ இதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்ணுவோம். ஸோ H3O+ போட்டோம்னா இந்த பார்ட் அப்படியே நீங்கிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு CHOன்னு கிடைக்கும், பென்சால்டிஹைடு. ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ஸோ கன்வர்ஷன்ல, ஸோ டைரக்டா நம்மளுக்கு எட்டாடு ரியாக்ஷன் கேட்கறது கிடையாது. கன்வர்ஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்கறாங்க. அடுத்தது இதே மாதிரி பார்த்தோம்னா எட்டாடு கிடையாது, ஆனா சிமிலர் டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்க போறோம். அதே ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் பென்சீன்ல நம்ம வந்து குரோமிக் ஆக்சைடை வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ இங்க CH3, இதுவும் டொலியூன் தான். இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா குரோமிக் ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு. ஸோ அங்க வந்து குரோமைல் குளோரைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டை சல்ஃபைடு மாதிரி இங்க குரோமிக் ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு. டெம்பரேச்சர் பார்த்தோம்னா அதுக்கு ரூம் டெம்பரேச்சர் போதுமானது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் 273ல இருந்து 283 கெல்வின், ஒரு 10 டிகிரிஸ் வந்து டிஃபரன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் பொழுது இதுவும் நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் கொடுக்கும். ஸோ இங்க நம்மளுக்கு CHOCO CH3 ட்வைஸ் கிடைக்குது. சரியா, ஸோ இதுக்கு பேரு பென்சாலிடின் டைஅசிட்டேட். இந்த இடத்துல இது வந்து இன்டர்மீடியட். அப்புறம் என்ன பண்றோம், இதை ஃபர்தரா நம்ம ஆக்வஸ் ஆசிட்ல ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது, ஸோ ஹைட்ரோலைஸ் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் பண்ணும்பொழுது லைட்டா இதை வந்து ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் பொழுது இந்த இடம் பிரேக் ஆகி நம்மளுக்கு பென்சால்டிஹைடு ஃபார்ம் ஆகும். பென்சால்டிஹைடு. சரியா, ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் பென்சின். ஸோ இது இந்த எட்டாடு ரியாக்ஷனும் இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அதாவது குரோமிக் ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு யூஸ் பண்றதும். அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த மெத்தட் வந்து 8th மெத்தட். ஸோ 8th மெத்தட் வந்து பை சைட் செயின் குளோரினேஷன். ஸோ இங்கேயும் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா டொலியூன் தான் எடுத்துக்க போறோம். டொலியூன் டு பென்சால்டிஹைடு தான் எடுக்கிறோம். சரி, ஆனா இந்த இடத்துல நம்ம டொலியூனை என்ன பண்றோம் குளோரினேட் பண்றோம். எந்த பார்ட்ல குளோரினேட் ஆக போகுது, அந்த மெத்தில் பார்ட் CH3 இருக்கு இல்லையா, இந்த பார்ட்ல வந்து குளோரினேட் ஆக போகுது. ஸோ குளோரினேஷன் அப்படின்னா நம்ம வந்து ரியேஜென்ட் வந்து குளோரின் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ CH3 இதுல நம்ம என்ன செய்ய போறோம் குளோரின் கேஸ் பாஸ் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். எப்பவுமே மேக்ஸிமம் குளோரினேஷன் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் தான். இப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த அல்கில் பார்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் நம்மளுக்கு வந்து Cl வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்றோம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல இது CHCl2. ஸோ இந்த பார்ட் பென்சீன்ல CH இருக்கிற பார்ட்டுக்கு பேரு பென்சால் பார்ட். அதுல Cl அட்டாச் ஆயிருக்கு, பென்சால் குளோரைடு. சரியா? இப்போ இதை நம்ம ஃபர்தரா என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்றோம் at 373 Kelvin. ஸோ 100 டிகிரி செல்சியஸ்ல நம்ம இதை ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இங்க என்ன ஆகும்? பென்சால்டிஹைடு கிடைக்கும். இதுவும் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க, போர்டு எக்ஸாம்ல. toluene to பென்சால்டிஹைடு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரியேஜென்ட் கொடுத்துருவாங்க, கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா வாட் ஹேப்பன்ஸ் when toluene is treated with chlorine in presence of light ன்னு கொடுத்துருவாங்க. சரி, அடுத்தது ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான். 9th ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். இதுவும் நம்மளுக்கு டைரக்டா வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா பென்சீன்ல இருந்து பென்சீனை நம்ம என்ன பண்ண போறோம்? பென்சால்டிஹைடா கன்வெர்ட் பண்ணோம். பென்சீன் டு பென்சால்டிஹைட். ஸோ இங்க பார்த்தோம்னா ரியேஜன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கார்பன் மோனாக்சைடு பிளஸ் HCl in presence of anhydrous aluminum chloride and cuprous chloride. சரியா? ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம 4 எழுத போறோம். இப்போ ரியாக்ஷன் பார்க்கலாம். பென்சீன் இது. இந்த பென்சீன்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம்? கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, கார்பன் மோனாக்சைடு கேஸ், ஹைட்ரஜன் குளோரைடு in presence of anhydrous aluminum chlorideum cuprous chlorideum நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல ஆல்டிஹைடு. இது பென்சீன், இது பென்சால்டிஹைடு. சரியா? ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்ம 9 ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம நேமிங் ரியாக்ஷன்ஸே ஒரு 2-3 பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ரோசன்மேன் ரிடக்ஷன் ஒன்று பார்த்துருக்கோம், எட்டார்டு ரியாக்ஷன் ஒன்று பார்த்துருக்கோம், கேட்டர்மேன் 3 நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ டைரக்டாக வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. டைரக்ட் கொஸ்டின் மாதிரி நேமிங் ரியாக்ஷன் வந்து டைரக்டா கொடுக்கறது ரொம்ப குறைவு தான். ஆனா இப்ப நம்ம எழுதியிருக்கோம்ல மேல பென்சீன் டு பென்சால்டிஹைட், ஆசிட் குளோரைடு டு நம்மளுக்கு வந்து பென்சால்டிஹைட், இந்த மாதிரி எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் கிளியரா வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஆசிட் குளோரைடை நம்ம வந்து ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றோம்னா பலாடியம் பேரியம் சல்ஃபேட் நம்ம வந்து ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸ் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் வந்து நம்ம எப்பவுமே ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸியஸ்ட் பார்ட் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி பார்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரொம்ப கால்குலேஷன்ஸ் எல்லாம் வராது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.